நீங்கள் 15 நாள் கிளாஸ் 15 நாள் கிளாஸில் நீங்கள் 10 நாள் கிளாஸ் முடிச்சிட்டீங்க கரெக்டாக? ஆமாங்கண்ணா கரெக்டாக 10 நாள் முடிச்சிருக்கேங்க. இன்னும் எத்தனை நாள் ஓட்டணும்? இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. 5 நாள் ஓட்டணும். 5 நாள் இதான் முதல் நாளா? ஆமாம் இதான் ஃபர்ஸ்ட் நாள். சரி ரைட் ஓகே போகலாமா? போகலாங்க. ரைட் ஓகே. அந்த இண்டிகேட்டரு ஆறுன்னு எல்லாம் கிளியராக தெரியுமில்ல? எல்லாம் தெரியுங்க. எல்லாம் தெரியும்? தெரியுங்க. சரி ஓகே போகலாங்களா? போகலாங்க. போகலாம் ராஜா. இந்த லெஃப்ட் திரும்பிக்கலாம் நேராக போய் இந்த லெஃப்ட்டு. நேராக நம்ம அந்த கோயில்கிட்ட போய் ரைட் திரும்புவோம்ல, அந்த யாசின் பாபு நகர், அதில் ரைட் திரும்பிக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் போகும்போது தங்கம் கால் எக்ஸிலேட்டர் மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்க. அந்த வண்டியோட டயர் தெரியுதா? தெரியல இல்லை தெரியல. இப்படி தெரியாமல் வண்டியை ஓட்டக்கூடாது. என்ன ரீசன்? நீ அவரை இடிக்க போகிறேன்னு அர்த்தம் ஆகிக்கும். ஓகேங்க. வண்டி ஓட்ட கிளியர், நீ வண்டி ஆஃப் மூவ் பண்ணிட்டு எல்லாம் கிளியராக வந்துட்டு இருக்கு, எல்லாமே கிளியரு. பட் முன்னால் போகக்கூடிய அந்த வாகனத்தோட டயர் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த டயர் மறையுதுன்னா நம்ம அவங்களை இடிக்க போகிறோன்னு அர்த்தம். அந்த டயர் தெரிஞ்சால் தான் பஸ்ஸுக்கு பின்னாடி எழுதியிருப்பாங்க பாரு, 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும். அந்த 10 மீட்டர் அந்த டயர் தெரிஞ்சாதான் தெரியும். அந்த டயர் தெரியலைன்னா அந்த 10 மீட்டர் நமக்கு தெரியாது. அவர் நீ நெருங்க நீ தள்ளி வந்துடணும். நீ அவர் கூட ஒட்டியே போனேன்னா வண்டி டச் ஆயிடும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நமக்கு முன்னால் போகிற எல்லா வண்டியோட டயரும் நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த வண்டி இடிக்க மாட்டோம். அந்த டயர் மறையுதுன்னா நம்ம அந்த வண்டி இடிக்க போகிறோன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி போய்க்க. சரிங்களா? ஈஸியாக புரியுது. முன்னால் போகிற வண்டி இடிச்சிருக்கா இடிக்கலையா எப்படி நம்ம கணிக்குதுன்னு கேட்பீங்கள்ல, அந்த டயர் தெரிஞ்சதுனாலே போதும், நம்ம அந்த வண்டி இடிக்க மாட்டோம். ஒரு சில ஏன்னா அந்த வண்டி எப்படின்னா இப்படி கொண்டு போய் அப்படி நிறுத்துறது அந்த மாதிரி டவுட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சீன்லாம் இல்லை. அந்த சீன் நமக்கு வேணும்னா நம்ம முன்னால் போகிற வண்டியோட டயர் தெரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. 10-20 நாள் ஆச்சு நினைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு போய். ஆமாண்ணே. ஆமாம் அந்த ஆனால் அவருக்கு வேறு நாளைக்கு கூப்பிடணும் தம்பி, அவருக்கு வேறு ஸ்லாட் பண்ணணும். பாவம் மறந்துட்டாங்க. அவரும் கூப்பிடலை. நீ கூப்பிட்டியா? ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். அதனால் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ நீ கூப்பிட்டு கேட்டேன்னா நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு சொன்னேன், ஸ்லாட் போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி அவர் கூப்பிட்டு கேட்கல. நாளைக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அவருக்கு. பாவம் இல்லாட்டி இன்றைக்கே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் நீங்கள் இறங்கும்போது. பரவாயில்லடா, 20 நாள் கழிச்சு வந்து 20 நாள் வண்டி நீட்டாக ஓட்டுறேன். பட் இந்த நிதானமாக வச்சுக்கோ, அவ்வளோதான். இந்த வண்டியும் இல்லை, எந்த வண்டியில் ஏறி உட்காந்தாலும் இப்போ என்ன நிதானத்தில் இருக்கோ அதே நிதானத்தில் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் இந்த ரோட்டில் வந்துட்டு நாளான்னைக்கு வேணால் பஸ் ஸ்டாண்ட் வரையும் 2 நாள் ஓட்டிட்டு அப்புறம் ஒரு நாள் வேணால் சந்துக்குள்ள ஓட்டிக்கலாம். ஆர்டிஓவில் எப்போ ஸ்ட்ரெயிட் ரோடுங்க
அது அங்கே நமக்கு ஆள் இருப்பாங்க ராஜா, அங்கே வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க எப்படின்னு சொல்லி தருவாங்க. ஓகே. நம்ம அந்த ரைட் போகணும். அங்கே போகிறத நினச்சி இப்போ ஃபீல் பண்ணாதீங்க, இப்போ ஃப்ரீயாக விட்டுருங்க சரிங்களா. ஓகே. இப்போ நமக்கு இங்கே கார் ஓட்டணும், அந்த மெயின் சீட்டில் இருந்துக்குங்க. ஆர்டிஓ அங்கே போகும்போது நமக்கு அங்கே ஒருத்தர் இருப்பார். ஓகே. அவர் வந்து உங்களுக்கு தெளிவாக நீங்கள் இப்படி தான் வண்டி ஓட்டணும், இப்படி தான் வண்டி ஓட்டணும் சொல்லி கொடுப்பாரு. நீ தான் சூப்பராக வண்டி ஓட்டி விடணும், பயப்படாமல் போகும். யாரில் விழுறான். பட் அந்த மிரரை பார்த்தியா வண்டி பின்னால் ஏதாச்சும் வருதா வரலையான்னு? ஏன் பார்க்கல? பார்த்துருக்கணும்ல தங்க. ஏன்னா நம்ம மெயின் ரோட்டில் வந்து கட் ரோட்டில் திரும்புகிறோம், நீ வண்டியை நிறுத்துனா ஸ்லோ பண்ண நிதானமாக வந்த. பட் அந்த மிரரை பார்த்துருக்கணும்ல. ரைட், இந்த தவிர நாளைக்கு செய்யக்கூடாது சரிங்களா. நாளைக்குன்னு இல்லை, எப்போவுமே அந்த தவிர செய்யாதீங்க. ஏன்னா பின்னால் வண்டி திடீர்னு ஒரு 2 வீலர் குறுக்க வந்தால் என்ன பண்ணுவேன்? இடையில வண்டி ஓட்டினியா தங்க? ஓட்டலையா? இல்லைங்க, அதெல்லாம் வண்டி இல்லைங்க. வண்டி இல்லை. லைசன்ஸ் எடுத்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாத. ஓகேங்க. எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் ஏதோ ஒரு வண்டி கிடைச்சா எடுத்து ஓட்டிடு. ஓகேங்க. லைசன்ஸ் வச்சுருக்குமே பரவாயில்லைன்னு அசால்ட்டாக விட்டிங்கன்னா சிரமமாகிக்கும் சரிங்களா. ஓகேங்க. உங்களுக்கு எப்போ போல் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போல் யார் கார் கிடைச்சாலும் எடுத்து பார்த்து நிதானமாக பக்கமாக ஓட்டிக்கிங்க. அப்போ தான் அப்படி டச் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பரவாயில்ல, நீ 20 நாள் 20 நாள் கழிச்சு வந்தாலும் தெளிவாக ஓட்டுற. நான்லாம் ஒன்றும் பண்ணல ராஜா, நீ தான் ஓட்டுற. இந்த 4 ரோட்டில் ரைட்டு போகணும். தவறு செஞ்சுட்டு வந்தியா? கை வந்துருச்சு, கீர் போடணும்னு தோணிருச்சு. அப்புறம் என்ன ஒரு அசால்ட்டு 3வது கீர்லேயே போகலான்னு ஏண்டாதுங்க. போகுமா போகாதா? ஆஃப் ஆயிரும்ல. வண்டி சவுண்ட் வந்துச்சுல்ல டக்குன்னு. இல்லை, கையை கீழே கொண்டு வந்துட்டு நீ ஸ்பீடு பிரேக்கை பார்த்துட்ட, பிரேக்கையும் பிடிச்சிட்ட, கிளச்சையும் பிடிச்சிட்ட, கையும் கீழே கொண்டு வந்துட்டேன். அந்த 3வது கீர்லேருந்து 2வது கீர் வரைக்கும் ஒரு சின்ன சங்கட்டம், வேணாம் 3ல் போட்டு அப்படியே போய்க்கலான்னு. அது செய்யக்கூடாது சரிங்களா. இந்த இடத்துல அதுதான் செய்யணும், அந்த இடத்துல அதை செஞ்சிடணும். 2வது கீர்னா 2வது கீர், 3வது கீர்னா 3வது கீர். நீயும் சிரமப்பட்டு வண்டியும் சிரமப்படுத்தக்கூடாது. சூப்பர்ரா. இந்த டிஸ்டன்ஸ்லேயே 4வது கீர் போட்டு ராஜா, அது நிதானமாக சூப்பராக போட்டிருக்கேன். அப்பா பையன் வண்டி ஓரளவு கோட்டானுங்களா?
கோயில்கிட்ட போய் திருப்போம்ல, ஆமாங்க. கோயில்கிட்ட போய் திருப்பிட்டு வந்துடு, நம்ம மறுபடியும் இங்கே வந்துக்கலாம். சரியா? ஓகே. எத்தனை கீர் போட்டிருக்கணும் பிரவீன்? மறந்துட்டியா? ஸ்மூத்தாக போகுது. ஸ்மூத்தாக போகுதுன்னா மறுபடியும் கீர் மாற்றினா தான் இன்னும் ஸ்மூத்தாக போகும். ஹார்ன் அடிச்சிருக்கணுமா தம்பி? ஏன் அடிக்கல தங்க? மறந்துட்டீங்க. இப்போ 2 பேர் கண்ணுக்கு முன்னாடி நடந்து வராங்க, இப்போ குறுக்க வராங்க, அப்புறம் மறந்துட்டீங்கன்னா இது என்ன பதில்? ஒரு செகண்ட் ஏமாந்துடும். ஆனால் வேறு லெவல்ரா. நீ முதல்ல வண்டி எடுத்தீங்கன்னா நீ எடுத்த இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு கரெக்டாக 25 நிமிஷம் ஆகும். தெரியுமா? 13 நிமிஷத்தில் வந்திருக்க. வழக்கம் போல் அதை சுற்றி வருவோம்ல, சுற்றி மாட்டி இந்த ரூட்லேயே வந்துடலாம். அப்படி போவாங்க. ஆமாம். என்னத்தங்க பண்ணியிருக்கணும்? என்னடா தம்பி நாய்க்கெல்லாம் ஹார்ன் அடிப்பேன். ஏடா அதான் அப்புறம் மனசுல அவங்க 2 பேரும் ரோட்டாக நடந்து வந்தாங்க.
வேண்டாம் தாங்க. இதை விட சூப்பர்னா வச்சிருந்தேன். நான் அஸ்கி வச்சிருந்தேன். என் பையனை வண்டி ஸ்லோ பண்ணி ஏற்றிருக்கான். பட் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க நம்ம நாய்க்குட்டியை. அந்த பனி பிரதேசத்தில் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் இங்கே வந்து சுற்றுமுறை ரொம்ப ஏசி போட்டு வச்சு வளர்த்திட்டு இருந்தேங்க நான் வீட்டில். ஒரு வாரம் வந்து ஊருக்கு போனேன் கோயிலுக்கு. சொல்லுங்க, தண்ணி ஒழிச்சு கொடுப்பான். இப்போ நமக்கு ஒரு நண்பர் அது ஃப்ரீயாக கொடுத்தாருங்கப்பா. அது வாங்கணும்னா நம்ம வரணும். ஃப்ரீயாக வாங்கி காசு வாங்கி தம்பிட்டு சொல்லுங்க உங்களுக்கு எந்த டேஸ்ட் வேணும்னு. சும்மா அந்த நாய் வேணும்னா 45,000 வேணுங்க. எனக்கு சும்மா கொடுத்தாங்க. நான் வீட்டில் வச்சுருந்தேன். நமக்கு அது ஒரு வாரம் கோயிலுக்கு போனேன், அம்மா விட்டுட்டு தங்க லெஃப்ட்டு போகலாம். அது இங்கேயும் வளர்த்தலாம் தாங்க, வளராமலாம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக வளர்த்தணும் தம்பி. இங்கே ஆமாம் ஆமாம், எப்படி வளர்த்துறாங்க, இங்கேயும் வளர்த்துறாங்க. நேராக போய் மெயின் ரோட் டச் ஆகுதுல தாங்க. மெயின் ரோட் டச் ஆகும்போது அங்கே நிறுத்திக்கிங்க. இந்த கோயில்கிட்ட லெஃப்ட் திரும்பி நிறுத்திக்கங்க. அவர் கொல்லி விட்டுருங்க. அவருன்னா போட்டு தரணும். யார் யாருக்கெல்லாம் அர்ஜென்ட்டோ அவங்களுக்கு பூரா அவர் கொஞ்சம் நாளைக்கு கொல்லி விட்டுருங்க. சரிங்களா? நைட்லாக வழிவெல்லாம் தப்பு கிடையாது. மட்டும் போகிறோம் போயிட்டு தான் அவசரப்பட்டு. அந்த பாஸ் லைட் சுவிட்ச் எல்லாம் தெரியுமில்ல தங்க? இந்த காரை ஓவர்டேக் பண்ணோம்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் பாஸ் லைட் அடிக்கிறதுலாம் தெரியுமில்ல? இங்கே அடிங்க பார்க்கலாம். பாஸ் லைட் அடிச்சிங்களா? ஹெட் லைட் போட்டிங்களா? கன்ஃபியூஸ் ஆகாது பார்த்துக்கலாம். பட் என்ன எத்தனை கீர் போட்டிருக்கோம், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த லிவரை உங்களை பார்த்த மாதிரி தூக்குங்க, மேலே மொத்தமாக தூக்குங்க. எரியுதா? அதை மறக்கக்கூடாது. நாளைக்கு மெயின் ரோட்லேயே ஓட்டிடலாம். ஓகேங்க. அந்த ரோட்டில் லெஃப்ட் திரும்பி ஓரமாக எடுத்துக்கணும். சரிங்களா? கொஞ்சம் தூரம் போய் கூட ஓரமாக நிறுத்திங்க, பிரச்சனை இல்லை. பட் இங்கே வண்டி நிதானமாக நிறுத்தி இங்கே வண்டி வருதான்னு பார்த்தா போகணும். சரிங்களா? தள்ளி வந்து நிறுத்திக்கணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க. அப்பா போகலாங்களா? போகலாம். ஓரமாக வருது, நெட் ரோட்டுக்கு நிறுத்தக்கூடாது. ஓரம் 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 வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. வண்டி ஆஃப் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் போடுங்க. கீழே ஹேண்ட் பிரேக் போடுங்க. அவ்வளோதான். கீழே இறங்கும்போது வண்டி நியூட்ரலில் விட்டுட்டு இறங்கக்கூடாது. அவ்வளோதான். சரிங்களா? இங்கேயும் இல்லை, எந்த வண்டியில் ஏறினாலுமே கீழே இறங்கும்போது
வண்டி நியூட்ரல் விட்டு இறங்கக்கூடாது. வண்டி ஆஃப் பண்ணுறோம், ஹேண்ட் பிரேக் போடுறோம், கீர் போட்டு தான் இறங்குறோம். அதை மறக்காது. ஒரு சிலர் நீங்கள் நியூட்ரலில் போட்டு நிறுத்திட்டு போகலாம், ஹேண்ட் பிரேக் இருக்குல்லம்பாங்க. அது இருந்தாலும் இருந்துட்டு போகுது. நம்மளுடைய சேஃப்டிக்கு நம்ம வந்து இந்த கீரை போட்டு தான் இறங்கணும். சரிங்களா? பரவாயில்லையா? 20 நாள் கழிச்சு வந்து வண்டி ஓட்டுறீங்களா? நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கா? இருக்குது. ஓகே தானே? ஓகே ஓகே தாங்க.